ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு துளசி பிரியா கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ண ஃபேஸ் வாஷ் பவுடர் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் மார்க்கெட்டில் விற்கிற ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். அதில் ஒரு சிலது வந்து நம்மளுக்கு செட் ஆகும், ஒரு சிலது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. செட் ஆச்சுன்னா ஓகே, செட் ஆகலை அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு மணி வேஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னு வந்து டேமேஜ் ஆகும். ஆனால் இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் பொருளை வச்சு ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்டும் வராது, ஸ்கின்னும் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் நான் யூஸ் பண்ணும்போது என் ஸ்கின்னில் உள்ள சன்டேன்லாம் நல்லா ரிமூவ் ஆச்சு. ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபேஸில் இருக்கிற குட்டி குட்டி பம்ப்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆச்சு. ஸ்கின்னும் வந்து நல்லா க்ளோயிங்காக இருந்துச்சு. சிம்பிளாக ரொம்பவுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் நான் ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 2 ஸ்பூன் வீட்டிலே ரெடி பண்ண பாசிப்பயிர் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பவுலும் ஸ்பூனும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கணும். அதே நேரத்தில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, அதில் நல்லா தொடச்சிருங்க. பாசிப்பயிர் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறத விட நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறதா ரொம்ப நல்லது. வீட்டில் ரெடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிலில் 2 மணி நேரம் காய வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாகவே மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க பவுடர் மட்டும். இது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளீன் பண்ணும். ஸ்கின்னில் உள்ள சன்டேனை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக பிரைட்டன் ஆக்கும். நெக்ஸ்ட்டு நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முல்தானி மெட்டி பவுடர் தான். நீங்கள் நல்ல பிராண்டாக சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. முல்தானி மெட்டி பவுடர் வந்து நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நம்ம ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸ்கின்ல உள்ள சன்டேன், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் மார்க், பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமை வந்து க்யூர் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கின் வந்து பிரைட்டனாக க்ளோயிங்காக இருக்கிறதுக்கும் ரிங்கிள்ஸை வந்து கிளியர் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். நம்ம பாசிப்பயிர் கூட இதை ஆட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம போர்ஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆகும். டெட் செல்ஸையும் நல்லா ரிமூவ் பண்ணும். ஆயிலி ஸ்கின் பீப்புளெலாம் மெயினாக வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் வந்து ஆக்னி பிம்பிள்ஸ் தான். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் உள்ள ஆயிலெலாம் நல்லா கண்ட்ரோல் ஆகிறதுனால ஃபேஸில் இருக்கிற ஆக்னி பிம்பிள்ஸும் நல்லா க்யூர் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் தான். கஸ்தூரி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நம்ம ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ், பிளாக் மார்க், பிக்மெண்டேஷன், அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சில ப்ராடக்ட் வந்து செட் ஆகாமல் அலர்ஜி வர்றது, பொறியாக வர்றது, இதெல்லாம் வந்து சரி பண்ணும். நிறைய பேருக்கு ஃபேஸில் பாடியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்வான்ட் ஹேர் இருக்கும். அதெல்லாம் வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ணணும். சமையலுக்கு யூஸ் பண்ண மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிடாதீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சாதா மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் டிண்ட் கொடுக்கும். அது வந்து எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த 3 பொருள் தான், சிம்பிளாக தான் இருக்கும். இந்த 3யுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஸ்கின்னில் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரை எந்தெந்த ஸ்கின் டைப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மல் ஸ்கின் உள்ளவங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுடரை உங்கள் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து தண்ணி அப்படி இல்லைனா நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸுக்கு. ட்ரை ஸ்கின் உள்ளவங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அளவு பவுடர் எடுத்துகிட்டு அதில் மில்க் அப்படி இல்லைனா தயிர் ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஃபேஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ஆயில் ஸ்கின் பீப்புள் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டரே வந்து யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின் உள்ளவங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் வந்து வீடியோக்காக கொஞ்சமாக ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் மொத்தமாக கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு க்ளீனான பாக்ஸில் வந்து தண்ணி எதுவுமே இல்லாத பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மொத்தமாக செஞ்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சு, நல்லா ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரை மார்னிங் அண்ட் நைட் 2 டைம் வந்து யூஸ் பண்ணலாம். இதை வந்து உங்கள் ஃபேஸ்க்கு தேவையான அளவு எடுத்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போது நல்லா வந்து மைல்டாக மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வாஷ் பண்ணிடுங்க. 3 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே வாஷ் பண்ணுங்கள், மசாஜ் பண்ண வேணாம். இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து நல்லா ரிமூவ் ஆயிரும். அழுக்கெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிட்டாலே ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனாக தெரியும். இதை வந்து நம்ம ஃபேஸ் வாஷாக மட்டும் இல்லாமல் ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம தயிர், தக்காளி, ஹனி இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி நம்ம ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.